அல் குரானுடன் இனிய ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் அன்ஃபால், போரில் கிடைத்த செல்வங்கள். அத்தியாயம் 8, வசனங்கள் 75. சூரா அல் அன்ஃபால் போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள். பத்ரு போருக்கு பிறகு அருளப்பட்ட ஒரு முக்கியமான மதனிய சூரா ஆகும். இது இறை நம்பிக்கை, போர் ஒழுக்கங்கள், வெற்றி மற்றும் போரில் கிடைத்த செல்வங்களை பங்கிடுவது, இறைவனின் உதவி போன்றவற்றை வலியுறுத்துகிறது. உண்மையான மூமின்கள் அல்லாவை அஞ்சுவார்கள், அமானித பொருட்களை பாதுகாப்பார்கள் என இந்த சூறாவில் குறிப்பிடப்படுகிறது. சூரா அல் அன்ஃபாலின் முக்கிய அம்சங்கள். பத்ரு போர் மற்றும் வெற்றி. இச்சூரா பத்ரு போரின் பின்னணியில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அளித்த வெற்றியை விவரிக்கிறது. வெற்றி என்பது எண்ணிக்கையில் அல்ல, மாறாக இறைவனின் உதவியாலும் அவனது அருளாலும் கிடைப்பதாகும். பத்ரு போரின் போது முஸ்லிம்களோட எண்ணிக்கையை விட மக்கத்து முஷ்ரிக்கின்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இருந்தாலுமே அல்லாவோட உதவியை கொண்டு பத்ரு போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அதுக்கு முழுக்க இறை நம்பிக்கையும் அவங்களோட போர் குணமும் அல்லாஹ் மீது அவங்க வச்ச நம்பிக்கையும் காரணமாக அமையுது. அவங்க நம்பிக்கையின் கொண்டு அல்லாஹ் அவங்களுக்கு உதவுனது மூலியமாக பத்ரு போரில் மக்கத்து ஆளுங்க முஷ்ரிக்கீன்கள் தோல்வியை அடைஞ்சு மதினால உள்ள முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த வரலாறு இந்த சூறால சொல்லப்படுது. அன்ஃபால், வெற்றி பொருள்களின் சட்டங்கள். போரில் கிடைக்கும் செல்வங்கள் யாருக்கு சொந்தம்? அல்லாவுக்கும் தூதருக்கும். அவற்றை எப்படி பங்கிட வேண்டும் என்பது குறித்து இந்த சூறாவில் வழிகாட்டுகிறது. உண்மையான மூமின்களின் பண்புகள் யாவை என்பதும் இந்த சூறால குறிப்பிடப்பட்டிருக்கு. அல்லாவை நினைவு கூறும்போது இதயம் நடுங்குதல், திருக்குரான் வசனங்களை கேட்கும்போது ஈமான் அதிகரித்தல் மற்றும் அல்லாவின் மீது முழுமையாக தவக்கல் வைத்தல் போன்றவை உண்மையான மூமின்களின் பண்புகளாக குறிப்பிடப்படுகின்றன. குரான் ஓதும்போது நமக்கு இறையச்சம் ஜாஸ்தியாகுதா? அப்படி ஜாஸ்தி ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இறை அச்சமும் தவக்கலும் அதிகரிக்கும். அதுக்கு ஒரு சின்ன முயற்சியாக தான் நம்ம தொடர்ந்து இந்த பதிவுகளை கேட்டுட்டு வரோம். தொடர்ந்து கேளுங்க, உங்கள் ஆதரவை கொடுங்க. போர் ஒழுக்கங்கள் மற்றும் அமானிதம். அல்லாவுக்கும் தூதருக்கும் மோசம் செய்யக்கூடாது என்றும் அமானித பொறுப்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் இந்த சூறால வலியுறுத்தப்படுகிறது. பயம் மற்றும் மன உறுதி. போர்க்களத்தில் எதிரிகளை எதிர்கொள்ளும் போது பயப்படக்கூடாது, உறுதியுடன் இருக்க வேண்டும். மேலும் அல்லாவே நமக்கு போதுமானவன் என்று நம்ப வேண்டும் என்றும் கூறுகிறது. அல்லாவின் உதவி. மூமின்களுக்கு மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கை, அதே சமயம் வெற்றி அல்லாவிடம் இருந்து மட்டுமே வரும் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த சூறா ஈமான், இறை தொடர்பு மற்றும் இஸ்லாமிய விழுமியங்கள் போர்க்களத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. தொடர்ந்து நம்ம 8 சூறாக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாகவும் இருந்திருக்கலாம். நோன்பு மாசத்துல, குரான் அருளப்பட்ட மாசத்துல இந்த பதிவுகளை கேட்குற பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுக்கே நம்ம அல்லாவுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அதே சமயம் நமக்கு அல்லாஹ் இந்த ஞானத்தை கொடுத்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லிமான நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க.